ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன். ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. அவர் கற்களை எறிந்து யுத்தம் பண்ணுவா. தூதர்கள் அனுப்பி யுத்தம் செய்வா. அவர் கற்களை எறிந்து யுத்தம் பண்ணுவா. தூதர்கள் அனுப்பி யுத்தம் செய்வா. நான் அமர்ந்திருந்து ஜெயம் காண்பே, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவா. நான் அமர்ந்திருந்து ஜெயம் காண்பே, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன். என் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வதை நான் காண்பேன். என் சத்துருக்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வதை நான் காண்பேன். என் எக்காலத்தை நான் எடுத்து ஊதுவேன், கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா. என் எக்காலத்தை நான் எடுத்து ஊதுவே, கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன். அவன் விழுந்து போனான், வாழ்வு முடிந்ததென்று இனி தழைப்பதில்லையே என மகிழாதே. அவன் விழுந்து போனான், வாழ்வு முடிந்ததென்று இனி தழைப்பதில்லையே என மகிழாதே. நான் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பே, கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா. நான் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பே, கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன். ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. நான் சும்மா இருப்பேன். ஏ சத்துருவே நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவா. ஏ சத்துருவே
நீ மகிழாதே, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார். ஒரு பெரிய விக்கிரகம் தண்ணிக்குள்ள மூழ்கிறது போல நான் பார்க்கிறேன். எந்த விக்கிரகமோ மூழ்கிற இடமா இருக்கோ அந்த பகுதி ரட்சிக்கப்படுவதாக. நீ ஜெபித்தால் பிசாசு ஓடும். நீ ஜெபித்தால் மந்திரம் சூனியம் உடையும். மந்திரவாதியினுடைய மந்திர பீடம் உடையும். இந்த மாதம் மந்திரவாதியினுடைய மந்திர பீடம் உடையட்டும். சூனியம் முறிக்கப்படட்டும். சேவினை கட்டு உடையட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். உன் கரத்தை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ மகனே மகளே, உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு அவர் செய்யும் காரியம் பயங்கரம் தான். உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் அதைவிட பயங்கரம். ஆசீர்வாதம் பிறக்கிற மாதம், அற்புதம் பிறக்கிற மாதம், கர்த்தர் புதிதாய் உண்டு பண்ணுகிற மாதம், இதுவரைக்கும் காணாததை நீ காணப்போகிற மாதம். மனவாம் மனைவியும் ஆச்சரியத்தை கண்டார்கள். கர்த்தருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயம் உன் வீட்டுக்குள் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் தொழிலுக்குள் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் ஊழியத்தில் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் கரத்தை கொண்டு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்த கிருபைக்காக எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜூன் மாதத்தை கடக்க வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலையும் தாண்ட வச்சுட்டாரு. ஆகஸ்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிட்டோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நம் தமிழகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தமிழகத்திலே ஆட்சி செய்கிற நம்மளுடைய சிஎம்ஐ ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகம்பலன் ஆரோக்கியம் இருப்பதாக. அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லாட்சி அமைத்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிப்போமா? ஊழல்கள் ஒழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். போதைகள் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாலியல் குறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஏமாற்றங்களும் தந்திரங்களும் முறிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே தமிழகத்தில் வரக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய புதிய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். முன்பு ஆட்சி செய்த தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்குள்ளே தவறுகள் நடக்குமானால் அதையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எதிர்கட்சிகளாயிருக்கிறவர்களுடைய தவறுகளையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். நம்முடைய ஜனத்தினிடத்திலிருந்து எந்தெந்த லட்சங்கள் எல்லாம் கோடிகள் எல்லாம் போனதோ திரும்ப தம்முடைய ஜனத்துக்கே கர்த்தர் கொண்டு வருவாராக. குடிப்பழக்கம் தமிழகத்தை விட்டு மாறுவதாக. தமிழகத்தின் கடலோர பகுதிகளை காப்பாராக. 3 விதமான கிளைமேட் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கு. ஒரு பக்கம் கடும் வெயில், அது குறைய நாம் ஜெபிப்போம். இன்னொரு பக்கம் மழை காரியங்கள் உண்டாகுது. அந்த மழைக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். இன்னொரு பக்கம் சூறாவளி, பெருங்காற்று, புயல் காற்று போன்று எழும்புகிற பகுதிகள், கடற்கரையோர பகுதிகளையும் பார்க்கிறோம். கர்த்தர் அதை கேன்சல் பண்ணி போடுவாராக. சுனாமி போன்ற எச்சரிக்கைகள் ஒன்றும் வராதபடிக்கு தடுப்பாராக. கடல் சீற்றங்கள் வந்து தமிழகத்தை தாக்காதபடிக்கு காப்பாராக. தமிழகத்துக்குள் ஒரு மனம் திரும்புதல் மாற்றம் இருப்பதாக. ஒரு தெய்வீக பாதுகாப்பு தமிழகத்துக்கு கட்டளை இடுவாராக. எல்லா மரண கண்ணிகள், துச்சன பிரவாகங்கள் முறிக்கப்படுவதாக. தமிழகத்தை கர்த்தர் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. தமிழகத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. பரிசுத்தம் எழுதப்படுவதாக. ஆண்டவர் தமிழகத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சில பரிசுத்தவான்கள், மூத்தவர்கள், பரிசுத்தவான்கள் யாரும் அகால மரணம் அடையாதபடிக்கு, அப்படிப்பட்ட சூழல்கள் வராதபடி காப்பாராக. சினிமா துறையில சிலரை கடந்து போகிறதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சித்தமில்லாத எல்லாம் கடந்து போகிறதுக்காகவும் நன்றி. அதே சமயத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் தமிழகத்தோடு கூட இருப்பதாக. மற்ற மாநிலங்களில் பூமி அதிர்ச்சிகள் வராதபடி தடுப்பாராக. இந்த ஒரு பெரிய விக்கிரகம் தண்ணிக்குள்ள மூழ்கிறது போல நான் பார்க்கிறேன். எந்த விக்கிரகமோ மூழ்கிற இடமா இருக்கோ அந்த பகுதி ரட்சிக்கப்படுவதாக. ஜனமா ஓடி அங்க போய் அந்த புனித நீராட்டம் என்று சொல்லி ஓடுகிற ஒரு பெருங்கூட்டம் ஓடுகிறதை பார்க்கிறேன். அங்கு ஏற்படுகிற ஆபத்துகள், மரணங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு அந்த பகுதி ரட்சிக்கப்படுவதாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள ரட்சிப்பு உண்டாவதாக.
தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. வாட்டர் கேசிட்டி சில இடங்களில் வருகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் தடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக, ரட்சிப்பாராக. கேரளாவிலிருந்து எழும்புகிற புதிய நோய் வாதை நிறுத்தப்படுவதாக. அது தமிழகத்துக்குள் நுழையாதபடிக்கு தடுக்கப்படுவதாக. தேசங்களில் நடக்கிற யுத்தங்களுக்கு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதிக்கப்படுகிற மக்களை காப்பீராக. இந்த கடைசி காலத்தில் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். முடிவு வராதே. ஆனாலும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆகையினால யுத்தங்கள் ஓயாது. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஃபைட் நடக்குதுன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃபைட் நடக்குதுன்னா, இன்னொரு கண்ட்ரிக்கும் புதுசா ஃபைட் எழும்புகிற இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. தமிழகத்துக்குள்ள இது விலைவாசி பெருகுகிறதை பார்க்கிறேன். தேவன் தடுப்பாராக. ஆண்டவரே இரத்தத்துக்குள் மறைப்பாராக. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. தமிழகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். எங்க இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தீமைகள் எல்லாம் ஒழியட்டும். ஆண்டவரே தமிழகத்தில் இருக்கிற தரித்திரங்கள், கடன்கள் அடைக்கப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வரக்கூடிய இந்த மாசத்துல நிறைய புது திட்டங்கள் தமிழகத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். அந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள கொலை, கொள்ளை, போதைகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்தம் மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயங்களை காண்கிற மாதம் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. 31 நாட்கள் அதிசயங்களை காண பண்ணுவார். இப்படி விசுவாசிப்போம். 31 அதிசயங்களை நமக்காக வைத்திருக்கிறார். 1ஆம் தேதி காலை எழும்பும்போது அன்று இரவு படுக்கிறதற்குள் ஒரு அதிசயம். 2ஆம் தேதி காலை எழுந்து அன்று இரவு படுக்கிறதற்குள் ஒரு அதிசயம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வாராக. இந்த மாதத்தினுடைய பிரயாணங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கட்டும். இந்த மாதத்திலே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலும் நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மாதத்துல 31 நாட்களுக்கு 31 தூதர்களை ஏற்படுத்துவாராக. இந்த மாதத்திலே சத்துருடைய தந்திரங்கள், திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்துவாராக. தேவ கரம் கூட இருப்பதாக. இந்த மாதம் நம் பிள்ளைகளை இரத்தத்துக்குள் மறைப்பாராக. எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைக்கிறார். வீட்டு வாசல தூதனை நிறுத்துகிறார். வீட்டுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த மாதத்துல சாத்தானுடைய தந்திரங்கள், திட்டங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய கிருபை இந்த மாதம் இருக்கும். வெக்கப்பட்டு போக மாட்டோம். போக்கில் வரத்தில் கர்த்தர் பாதுகாக்கிறார். வீண் செலவுகளை கேன்சல் பண்ணுகிறார். இந்த மாதம் டேப்லெட், மெடிசின், டாக்டர், ஹாஸ்பிட்டலை கர்த்தர் நீக்கி போடுவாராக. எகிப்து தேசத்துல இஸ்ரவேலுக்கு எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்தார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து எகிப்து ஆளியை சங்காரமாக்குற வரைக்கும் not an one miracle, God has done n number of miracle. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நாட்கள்ல 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேலர்கள் பார்த்த மிராக்கிள்ஸ் பல பல பல. ஆமென். எல்லாமே சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். இப்படி ஆவியானவர் சொல்கிறார், இந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடப்பதாக. அல்லேலூயா. இது பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் காத்திருக்கு. எந்த மாதத்திலும் காணாத அதிசயத்தை இந்த மாதம் நீங்க பாப்பீங்க. சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறத பாக்குறேன். கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை கர்த்தர் ஊற்றி கொண்டே வருகிறார். இந்த மாதம் சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உடைத்தெறிவாராக. சோ இந்த மாதம் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். இப்படி ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை நடப்பிப்பார். உன் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற அதிசயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களாய் காண செய்வார். அதிசயத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும். நீ ஜெபித்தால் பிசாசு ஓடும். நீ ஜெபித்தால் மந்திரம், சூனியம் உடையும். மந்திரவாதியினுடைய மந்திர பீடம் உடையும். இந்த மாதம் மந்திரவாதியினுடைய மந்திர பீடம் உடையட்டும். சூனியம் முறிக்கப்படட்டும். செய்வினை கட்டு உடையட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்குறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். வாய்களை விரிவாய் திறப்போமா? ரால்பா கதுடாபா ரகதியா லேப நேசேகே மதுனா கபல ரதனங்க ரபலபா
தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இஸ்ரவேலனே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து என் கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரம். சொல்லுவோம், பயங்கரமான அதிசயம். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுங்க, எனக்கு பயங்கரமான அதிசயத்தை. அப்படின்னா விவரிக்கவே முடியாது. நம் கரத்தை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். உன் கரத்தை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ மகனே மகளே, உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்கு அவர் செய்யும் காரியம் பயங்கரம் தான். உன்னை கொண்டு அவர் செய்யும் காரியம் அதை விட பயங்கரம். பயங்கரமான அதிசயம். சொல்லுங்க, பயங்கரமான அதிசயம். ஓரபா ஷகல் அதியாந்த ரதனமா கரபலபா. எல்லா ஜபிங்க ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். இது பார்த்துட்டு இருக்கிறவங்க வியாதி சுகமாகுது, உங்க பலவீனம் மாறுது, கட்டு உடையுது. எல்லா சத்துருடைய கட்டுகளை கர்த்தர் உடை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. லேன் கரபா சிடாக்கா துடபலபதியாந்த ரபரபா. தேவன் பயங்கரமான அதிசயத்தை செய்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னன்னு நீ ஏன் கேட்கணும்? இந்த மாதம் கர்த்தருடைய அதிசயமான நாமத்தை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. பயங்கரமான அதிசயம். அவர் நாமம் அதிசயம். அவருடைய அதிசயமான நாமத்தை பார்ப்பாய். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனமே. சொல்லுங்கள், நான் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனம். என் நெற்றியிலே அவர் நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். அதனால நான் ஜெயம் கொள்கிறவன். நெற்றியிலே முத்திரை போட்டிருக்கிறார். அவன் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மணவாளனே, இந்த மாதம் வர நீ சித்தம் கொண்டால் எங்களை மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ள செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை காக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனோவாவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவன் மனைவியை கர்த்தர் கடாட்சித்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அற்புதமான ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா செத்து போன மலடு கூட இந்த மாசம் உயிர் அடையும். செத்து போன ஜப குறிப்பு உயிர் அடையும். செத்து போன எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நீங்க ஜெபம் பண்ணி இது நடக்காதுன்னு அப்படியே நீங்க போட்டிருப்பீங்களே, அந்த காரியத்தை கர்த்தர் கையில் எடுத்து காரியத்தை வாய்க்க செய்கிறார். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்களா. லோ ரன் கடலபாராதியா. அப்பா, அத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க. 31க்குள்ள அத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க. 31 நாட்கள் 31 அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வாய்க்க செய்வாராக. ஆசீர்வாதம் பிறக்கிற மாதம், அற்புதம் பிறக்கிற மாதம், கர்த்தர் புதிதாய் உண்டு பண்ணுகிற மாதம், இதுவரைக்கும் காணாததை நீ காண போகிற மாதம். மனவாம் மனைவியும் ஆச்சரியத்தை கண்டார்கள். கர்த்தருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயம் உன் வீட்டுக்குள் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் தொழிலுக்குள் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் ஊழியத்தில் வெளிப்படுவதாக. அந்த அதிசயம் உங்கள் கரத்தை கொண்டு வெளிப்படுவதாக. தேவனுடைய பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். வேடிக்கை பார்க்க வேண்டாம் மகனே மகளே, வாய்களை விரிவாய் திற மகனே. தேவன் அந்த அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இப்படி சொல்லுவோம், எந்த மாதத்திலும் ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை இந்த மாதம் நான் ஏறெடுப்பேன். என் மேல் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் வைப்பாராக. என் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைப்பாராக. என் மேல் ஒரு வல்லமையை கர்த்தர் வைப்பாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. துரபரக திரபலதியம் தரகதனமா. தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 5 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அன்கவுண்டபிள் அதிசயம், எண்ணி முடியாத. சொல்லுங்க. அப்படின்னா 31 டேஸ்ல ஒரு நாளை கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்றார். எல்லாம் கவனிங்க. காலை எழும்புறது அதிசயம். சொல்ல மாட்டீங்களே. நம்மளோட எல்லா உறுப்புகள் ஆர்கன்ஸ் வேலை செய்யறது ஒரு அதிசயம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நடத்துறது ஒரு அதிசயம். நம்மளுடைய வாகனத்தில் போக்குவரத்து பாதுகாப்பு அதிசயம். எந்த வண்டியும் என் வண்டியை டச் பண்ணல, என் வண்டி எந்த வண்டியும் டச் பண்ணல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏஞ்சல்ஸ் நிறுத்துறாரு. எந்த பிசாசும் என் காம்பவுண்டுக்குள்ள வரல.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏஞ்சல்ஸ் நிறுத்துறாரு. அதிசயம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை அதிசயம் நடக்குது பாருங்களேன். ஒரு காசு வீண் செலவு வரல, ஒரு பொருள் என் கைவிட்டு போகல. இந்த மாசம் ஒரு குடும்பத்துல காணாம போன ஒரு பொருளை கத்தர் கண்டெடுக்க போறீங்க. எந்த பொருள் உங்க கைவிட்டு மிஸ் ஆச்சோ, ஏசப்பா அது எங்க இருக்கோ கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. அற்புதம் நடப்பதாக. ஒரு அபலகதியாந்தரகலா. புது புது பிரயாணங்கள் உண்டாகுது. தூரதேசத்திலிருந்து பாக்குறவங்க ஒர்க்ல ஒரு மிராக்கிள் நடக்குது. தூரதேசத்துல பாக்குறவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது. உங்க கண் அதிசயத்தை காண்பதாக. புதிய ஆசீர்வாதங்களை கத்த தோன்ற பண்ணுகிறார். புதிய அதிசயத்தை தோன்ற பண்ணுகிறார். You going to see the new and surprise miracle. Receive it in Jesus mighty name. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யோபு வாழ்க்கையில இழந்ததை திரும்ப மீட்டெடுத்தான். இழந்ததை இந்த மாதம் மீட்டெடுப்பாயாக. அந்த பரிசுத்தம் உள்ள மனுஷன் மீட்டெடுத்தான். இழந்தாலும் அவன் பரிசுத்தத்தை இழக்கவில்லை. அவன் இழந்தான், ஆனால் தேவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை இழக்கவில்லை. மனசாட்சியின் காலத்திலும் விசுவாச அறிக்கை நமக்குள் இருப்பதாக. அவனை போல அந்த விசுவாசம் பெருகுவதாக. விசுவாசம் உனக்கு அதிசயத்தை செய்யும். உன் ஃபெய்த் உனக்கு மிராக்கிளை பார்க்க வைக்கும். அண்ணா உங்க ஃபெய்த் உங்களுக்கு மிராக்கிளை பார்க்க வைக்கும். வேலை போயிடுச்ச சகோதரா, கர்த்தர் புது கதவு திறக்குது சொல்லுவோமே. சித்தமான வரன் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருது. தேவன் கிருபை கொடுக்கிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆவியானவரே. எல்லாரும் அதுனா கத்துடபல் அதியாந்தரபரபா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் இந்த மாதம் அதிசயத்தை செய்வாராக, அற்புதத்தை செய்வாராக. இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணட்டும். கண்கள் அதிசயங்களை காணட்டும், அதிசயத்தை காணட்டும். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை காண்பிக்கிறார். ஆக்ட் சாப்டர் 13 verse 12. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மாய வித்தைக்காரன் ரட்சிக்கப்படட்டும். குறி சொல்லுகிற ஆவி வெளியேறி போகட்டும். மந்திரம் உடையட்டும். இந்த மாசம் யாராவது உங்களுக்கு விரோதமாக மந்திரம் சூனிய செய்வன கர்த்தர் அதை முறிக்கிறார். இயேசு நாமத்தில் நிர்மலமாக்கி போடுகிறார். பிதாவே, இந்த விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை இந்த மாசம் வைக்கிறீங்க ஆண்டவரே. யாக்கோபுக்கு விரோதமாய் சொல்லுங்க, யாக்கோபு விரோதமாய் சத்தமா சொல்ற, யாக்கோபுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் குறி சொல்லுகிறது நமக்கு விரோதமாய் எழும்பாது. அதை எரிக்கிறார், முறிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாசம் நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில தங்கட்டும். கடன்கள் அடைக்கட்டும். மீதி துணிக்கு எடுக்க கிருபை தருவாராக. இரத்தத்துக்குள் மறைப்பாராக. கரம் கூட இருப்பதாக. பிதாவே, இந்த வார்த்தைகள் அப்படியே பலிப்பதாக. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? எனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. அதிசயம் எனக்காய் காத்திருக்கிறது. நான் அதிசயத்துக்காய் காத்திருக்கவில்லை, அதிசயம் எனக்காய் காத்திருக்கிறது. யார் யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களோ ஒரு அற்புதத்தை பாக்குறீங்க. வியாதி உங்களை விட்டு விலகி போகிறது பாக்குற ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. தூரதேசத்து பிரயாணங்களை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்கிறார். உன் பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறோம். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். ஊழியம் செய்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் காப்பீராக. எல்லா குடும்பங்களையும் காப்பீராக. இயேசு நாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே பலிக்கட்டும். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் மணவாளன் வரும் வரைக்கும் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். இந்த ஆகஸ்ட் மாசம் அதிசயத்தை காண்பாய். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. God bless you. Have a blessed month. Amen. 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 God bless you. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். ஆடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். ஆடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் 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 அற்புதங்கள் நடக்குது. தினம் 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 அதிசயங்கள் நடக்குது. தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். நாமானின் நாற்றத்தை யோர்தானில் நீக்கினார். சகேயுவின் பாவத்தை வழியிலே போக்கினார். பாடையை தொட்டவுடன் மரித்தவன் எழுந்தான். ஆடையை தொட்டவளும் சுகத்தையும் பெற்றாள். பர்த்திமேயு குருடனின் கண்களை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லி செவிட்டு காதை திறந்தார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அற்புதம் இயேசு செய்கிறார். தினம் தினம் அதிசயம் இயேசு செய்கிறார்.